ஆகா கல்யாணம் சீரியலில் இனிய எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம மகா சூர்யாவோட தலைவலிக்காக தைலம் தேய்ச்சி விடுறாங்க. ஸோ அந்த டைமில் ஒரு ரொமான்ஸ் காட்சிகள் மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப இங்கே கௌதம் வந்து பார்த்திங்கன்னா புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. என்னடா இந்த ஐஸ்வர்யாவுக்கு நம்ம ஜூஸில் மாத்திரையை கலந்து கொடுத்தோம், அதோட எஃபெக்ட் இன்னும் ஆகவே இல்லையே, அவ மாட்டுக்கு கல் மாதிரி இருக்காளே, மழையை முழுங்கினா கூட இவளுக்கு சிரிச்சு போயிட மாட்டுக்கு, அந்த அளவுக்குள்ள இருக்கா அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே என்ன நடக்குது, அவங்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சித்ராதேவி வேறையா வந்து பார்த்திங்கன்னா டோரில் காதை ஒட்ட வச்சு ஒட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதை கோடீஸ்வரி பார்த்துட்டு என்ன இவ இப்படி ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு பக்கத்தில் போயிட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சித்ராதேவிக்கு மானமே போயிடுச்சு. அந்த அளவுக்கு நம்ம கோடீஸ்வரி ஓட்டி விட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூர்யா ஃபோன் எடுக்கிறேன் அப்படின்னு போயிட்டு எதிர்ச்சியாக நம்ம மகா மேலேயே விழுந்து மகாவுக்கு முத்தம் கொடுக்குற ஒரு சூழ்நிலை உருவாகிடுது. மகா ஏந்திரிச்சா சும்மா இருப்பாங்களா, கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ மறுநாள் விடிஞ்சிடுது. மறுநாள் ஏந்திரிச்சும் நம்ம சித்ராதேவி வந்து பார்த்திங்கன்னா இங்கே கௌதம் ஐஸ்வர்யா ரூமில் வந்து ஏதாச்சும் நடக்குதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கதவு ஓரமாக வந்து திருப்பியும் ஒட்டு கேட்க வராங்க. ஆனால் அந்த நேரத்துலையும் கோடீஸ்வரி வராங்க. வர்றதை பார்த்துட்டு இங்கே சித்ராதேவி வந்து வீடு பெருக்கிற மாதிரி ட்ராமா போடுறாங்க. ஸோ கோடீஸ்வரி வந்து பார்த்து திருப்பியும் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்கே கௌதம் ரூம்லேருந்து வெளியில் வராப்புல. அப்போ சித்ராதேவி கிட்ட பேசும்பொழுது என்ன ஏதாச்சும் ஆச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது ஒன்றுமே ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ சித்ராதேவி கௌதம் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே என்னது நம்ம மாத்திரையை கொடுத்து ஒன்றுமே நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தோடு இருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு.